நீண்டகால அரசாங்க ரகசியம் காரணமாக பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தை பகுப்பாய்வு செய்வது சுலபமான காரியம் அல்ல. எந்தவிதமான தகவல்களையும் பாகிஸ்தான் வெளியிடுவதில்லை. ஆனால் வேறு வழிகளில் அந்த தகவல்கள் வெளியே வந்து சேர்க்கின்றன. பாகிஸ்தான் மட்டுமல்ல, உலகில் உள்ள அணு ஆயுத நாடுகளில் வேறு சில நாடுகளும் தமது அணு ஆயுத திட்டம் பற்றி ரகசியம் காக்கின்றன. அனைத்து தகவல்களையும் அவர்களும் வெளியிடுவதில்லை. பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்து அதன் அணுசக்தி திறன்களை நவீனமயமாக்குகிறது, அத்துடன் புதிய ஆயுத அமைப்புகளை உருவாக்குகிறது என்று அறியப்பட்டாலும் அந்த திட்டங்கள் அல்லது அதன் ஆயுத கிடங்கின் நிலை குறித்து மிகச்சிறிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூட வெளியிடப்படுவதில்லை. அணு ஆயுதம் என்று வரும்போது தரையிலிருந்து அணு ஆயுதத்தை ஏவலாம், அதே போல கடல் மற்றும் வானிலிருந்தும் அணு ஆயுதங்கள் ஏவப்படலாம். இங்கு நாம் வானிலிருந்து ஏவப்படும் அணு ஆயுதம் ஒன்று பற்றித்தான் பார்க்க போகிறோம். காரணம், தற்போது வெளியாகியுள்ள பாகிஸ்தானின் ரகசியம் ஒன்று வானில் வைத்து ஏவப்படும் அணு ஆயுதம் தொடர்பானது. வானில் வைத்து ஏவப்படும் அணு ஆயுதம் என்று வரும்போது 2 விதமான அணு ஆயுதங்களை வானில் வைத்து ஏவ முடியும். ஒன்று அணுகுண்டு, இரண்டாவது அணு ஆயுத வெடிப்பு முனை கொண்ட ஏவுகணை. வானில் வைத்து ஏவப்படும் அணு ஆயுதங்கள் பற்றி போட்டி நாடுகளின் உளவுத்துறைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் முக்கியமானவை. முதலில், அந்த நாட்டு விமானப்படையிடம் உள்ள எந்த ரக விமானத்தில் வைத்து அணு ஆயுதம் வீச முடியும். இரண்டாவது, அந்த ரக விமானத்திலிருந்து ஏவப்படும் எந்த ரக ஏவுகணையின் வெடிப்பு முனையில் அணு ஆயுதத்தை பொருத்த முடியும். இப்போது பாகிஸ்தான் பற்றி தெரிய வந்துள்ள ரகசியம், பாகிஸ்தான் விமானப்படையின் எந்த ரக விமானத்திலிருந்து எந்த ரக ஏவுகணையில் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்படலாம். பாகிஸ்தான் நீண்ட காலமாக அணு ஆயுதம் வைத்திருக்கிறது. அப்படியானால் எந்த ரக விமானத்தில் வைத்து அந்த அணு ஆயுதங்களை ஏவ வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்து அந்த ரக விமானங்களை மாற்றியமைத்திருப்பார்கள். இப்போதுதான் எந்த ரக விமானத்திலிருந்து அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணை ஏவ முடியும் என்பதை கண்டுபிடித்தார்களா? இல்லை, அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது தெரிய வந்துள்ளது, புதிய ரக விமானம் ஒன்றில் வைத்தும் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணை ஏவ முடியும் என்ற விஷயம்தான். சரி, முன்பு தெரிய வந்த விஷயம் என்ன? பாகிஸ்தான் விமானப்படை அவர்களது எந்த ரக விமானத்தில் வைத்து எந்த ரக ஏவுகணையில் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தி ஏவ முடியும் என்ற தகவலை ஒருபோதும் வெளியிட்டதில்லை. ஆனால் அதை அப்படியே சும்மா விட்டு விட முடியுமா? அமெரிக்கா சும்மா விட்டு விடுமா? பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தயாரித்த காலத்திலேயே எந்த ரக விமானத்தில் வைத்து அணு ஆயுதங்களை வீச முடியும் என்ற தகவலை அமெரிக்கா வெளியிட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை பல உளவுத்துறைகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பொதுவான உளவுத்துறை இருக்கிறது, சிக்இன்ட் அல்லது சிக்னல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கிறது, ஹியூமென்ட் அல்லது ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு மற்றொரு உளவுத்துறை இருக்கிறது, பொதுவான இராணுவ உளவுத்துறை இருக்கிறது, தரைப்படைக்கு வேறு, கடற்படைக்கு வேறு, விமானப்படைக்கு வேறு என்று பல உளவுத்துறைகள் உள்ளன. அமெரிக்க உளவுத்துறைகளில் நாசிக் என்ற பெயருடைய உளவுத்துறை ஒன்று பற்றி உங்களில் பலர் அறிந்திருக்கலாம். நாசிக் என்பது நேஷனல் ஏர் அண்ட் ஸ்பேஸ் இன்டெலிஜென்ஸ் சென்டர், தேசிய வான் மற்றும் விண்வெளி நுண்ணறிவு மையம். இது அமெரிக்க விமானப்படையின் பிரத்யேக உளவுத்துறை. இவர்கள்தான் பாகிஸ்தான் விமானப்படையின் எந்த ரக விமானத்தில் எந்த ரக ஏவுகணையில் வைத்து அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தி ஏவ முடியும் என்ற தகவலை அந்த நாட்களில் வெளியிட்டவர்கள். அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி பாகிஸ்தான் விமானப்படையிடம் உள்ள மிராஜ் 3 மற்றும் மிராஜ் 5 போர் விமானங்களில் வைத்து அணு ஆயுதங்கள் ஏவ முடியும். இந்த இரண்டுமே பிரெஞ்சு தயாரிப்பு விமானங்கள். இவற்றில் மிராஜ் 5 விமானத்தில் வைத்து பாகிஸ்தானின் அணு ஈர்ப்பு குண்டுகளை வீச முடியும். ஆனால் அந்த அணு ஈர்ப்பு குண்டுகள் பாகிஸ்தானிடம் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் உள்ளன. அதே நேரத்தில் மிராஜ் 3 விமானத்தில் வைத்து பாகிஸ்தானின் இரட்டை திறன் கொண்ட ஏவுகணைகளில் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தி ஏவ முடியும். பாகிஸ்தான் தயாரிப்பு இரட்டை திறன் கொண்ட ஏவுகணை ராட் 1, அதற்கு ஹார்ட் 8 என்று மற்றொரு பெயரும் உள்ளது. அந்த ரக ALCM க்ரூஸ் ஏவுகணையில் தான் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தி ஏவ முடியும் என்று அமெரிக்க விமானப்படையின் உளவுத்துறை முன்பு தகவல் வெளியிட்டது. இப்போது மற்றொரு கேள்வி எழலாம். மிராஜ் 3, மிராஜ் 5 எல்லாமே மிக பழைய விமானங்கள். இவை 1960களில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள். பாகிஸ்தான் விமானப்படையிடம் அமெரிக்க தயாரிப்பு F-16A மற்றும் B ரக விமானங்கள் உள்ளன.
F-16 விமானம் அணு ஆயுதம் வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை காவி செல்லக்கூடியது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் விமானப்படை தமது F-16A அல்லது B விமானத்தில் வைத்து ஏன் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணையை ஏவும் விதத்தில் மாற்றியமைக்கவில்லை? அதற்கு ஒரு காரணம் உள்ளது. F-16 விமானம் அமெரிக்க தயாரிப்பு விமானம். அமெரிக்கா தமது ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள், விமானங்கள் உட்பட இராணுவத்துடன் தொடர்புடைய அனைத்து பொருட்களையும் வெளியே விற்கும் போது எண்ட் யூசர் சர்டிபிகேட், அதாவது இறுதி பாவனையாளர் சான்றிதழில் பக்கம் பக்கமாக நிறையவே நிபந்தனைகள் விதிப்பார்கள். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா F-16 விமானங்களை விற்றபோது இறுதி பாவனையாளர் கட்டுப்பாடுகளில் ஒன்று அந்த விமானங்களில் வைத்து அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்படக்கூடிய ஏவுகணைகளை ஏவக்கூடாது. அதனால்தான் 1960களில் தயாரிக்கப்பட்ட பிரெஞ்சு மிராஜ் 3 மற்றும் மிராஜ் 5 விமானங்களில் வைத்து அணு ஆயுதங்களை வீசும் விதத்தில் பாகிஸ்தான் மாற்றியமைத்தது. இது பழைய கதை. இப்போது புதிய கதையை வெளியிட்டிருப்பதும் அதே நாசிக் உளவுத்துறைதான். நேஷனல் ஏர் அண்ட் ஸ்பேஸ் இன்டெலிஜென்ஸ் சென்டர், அமெரிக்க விமானப்படையின் பிரத்யேக உளவுத்துறை. பாகிஸ்தான் விமானப்படையின் வயதான மிராஜ் 3 மற்றும் மிராஜ் 5 விமானங்கள் ஓய்வு பெற வேண்டிய வயதை நெருங்குகின்றன. அப்படியானால் பாகிஸ்தான் தமது அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை ஏவுவதற்கு மற்றொரு விமான ரகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனால் ஏற்கனவே JF-17 விமானத்தில் வைத்து அணு ஆயுதங்களை ஏவும் விதத்தில் பாகிஸ்தான் மாற்றியமைக்கும் என்ற ஊகம் அடிபட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் யாராலும் அதை உறுதி செய்ய முடியவில்லை. அந்த ஊகத்துக்கு எப்படி வந்தார்கள் என்றால், F-16 விமானங்களில் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு செல்ல முடியாது. சீன தயாரிப்பு JF-10C மற்றும் E விமானங்கள் ஒப்பீட்டளவில் பாகிஸ்தான் விமானப்படை PAF-க்கு புதியவை. அப்படி பார்க்கும்போது சீன பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பான JF-17 விமானம் தான் பாகிஸ்தானின் ஒரே தேர்வாக இருக்கும் என்று ஊகிக்கப்பட்டது. பாகிஸ்தானும் 130க்கும் மேற்பட்ட செயற்பாட்டு JF-17 விமானங்களை வாங்கியுள்ளது அல்லது தயாரித்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் பல JF-17 விமானங்களை வாங்கவோ தயாரிக்கவோ திட்டமிட்டுள்ளது. அதனால் பாகிஸ்தானின் இரட்டை திறன் கொண்ட ராட் ALCM ஏவுகணைகளை JF-17 விமானத்துடன் இணைக்கலாம் என்ற ஊகங்கள் அடிபட்டுக் கொண்டிருந்தன. அது நீண்ட காலமாக ஒரு ஊகமாக இருந்தது. ஆனால் அந்த ஊகத்தை உண்மையாக்கியுள்ளது ஒரு புகைப்படம். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அந்த புகைப்படம். இந்த புகைப்படத்தில் முதல் தடவையாக பாகிஸ்தானின் இரட்டை திறன் கொண்ட ராட் ALCM ஏவுகணை JF-17 விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளதை காண முடியும். இந்த ராட் ALCM என்பது இரட்டை திறன் கொண்ட ஏவுகணை என குறிப்பிட்டிருந்தோம். அதாவது வளமையான வெடிப்பு முனையையும் பொருத்த முடியும், அணு ஆயுத வெடிப்பு முனையையும் பொருத்த முடியும். மிராஜ் 3 மற்றும் மிராஜ் 5 விமானங்கள் ஓய்வு பெறும்போது இந்த JF-17 விமானத்தில் இருந்துதான் பாகிஸ்தான் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணையை ஏவுவதென்றால் ஏவ முடியும். இங்குள்ள மற்றொரு விஷயம், பாகிஸ்தானின் JF-17 விமானம் தண்டர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதேபோல பாகிஸ்தானின் இரட்டை திறன் கொண்ட ராட் ALCM குரூஸ் ஏவுகணையும் தண்டர் என்ற அதே பெயரில் தான் அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் அணு ஆயுதம் பொருத்தப்படும் விதத்தில் மாற்றியமைக்கப்பட்ட JF-17 தண்டர் சீனாவால் வடிவமைக்கப்பட்ட விமானம். சீனாவின் CAC மற்றும் பாகிஸ்தானின் PAC ஆகியவற்றால் கூட்டு தயாரிப்பாக பாகிஸ்தானிலும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விமானம் சோவியத் தயாரிப்பு MiG-21 விமானத்தில் இருந்து பெற்ற அனுபவத்தையும் J-10 விமானத்தின் ஆரம்ப அனுபவத்தையும் இணைத்து சீனா விமானத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. J-10 விமானம் கைவிடப்பட்ட சீன இஸ்ரேல் லாவி திட்டத்திலிருந்து பெறப்பட்டது. JF-17 விமானம் முதலில் 2003ஆம் ஆண்டு பறந்தது. 2010ஆம் ஆண்டு பாகிஸ்தான் விமானப்படையில் இணைக்கப்பட்டது. பாகிஸ்தானில் JF-17 விமானங்கள் தயாரிக்கப்படும் போது 58% பாகங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்படுகின்றன. மீதமுள்ள 42% பாகங்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. JF-17 விமானத்தில் 8 கடின புள்ளிகள், அதாவது ஹார்ட் பாயிண்ட்ஸ் உள்ளன. அவற்றில் தான் ஏவுகணைகளை பொருத்த முடியும். 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இறக்கை முனையில் உள்ளது, 4 இறக்கையின் கீழ் உள்ளது, 1 விமானத்தின் உடலின் கீழ் உள்ளது, மற்றொன்று சின்னில் உள்ளது. இவற்றில் 3700 கிலோ எடையுள்ள வானிலிருந்து வானுக்கு அல்லது வானிலிருந்து தரைக்கு அல்லது கடலுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பொருத்த முடியும். அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்படக்கூடிய ராட் 2 குரூஸ் ஏவுகணை
விமானத்தின் உள்சாரி ஹார்ட் பாயிண்டில் பொருத்தப்படும் விதத்தில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த புகைப்படத்திலிருந்து தெரிய வந்தது. அதே இடத்தில் சீன தயாரிப்பு HD-1A சூப்பர்சானிக் தரை தாக்குதல் அல்லது கப்பல் எதிர்ப்பு தாக்குதல் ஏவுகணையையும் பொருத்த முடியும். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரியின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி பாகிஸ்தானிடம் 170 அணு ஆயுதங்கள் உள்ளன.